தற்போது ஒரு அண்மை செய்தி. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திகார் சிறையில் உள்ள ஜாபர் சாதிக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஜாபர் சாதிக்கை விசாரிக்க அனுமதி உள்ளிட்ட 8, 9, 10 ஆகிய தேதி விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு ஜாபர் சாதிக்கை விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருட்களான சூடோபெட்ரின் உள்ளிட்ட போதைப் பொருளை தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளை மறைத்து வைத்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் முதல் கட்டமாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை அடுத்து இதற்கு மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது வலதுகரமாக செயல்பட்ட சதா உள்ளிட்டோரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். தற்போது ஜாஃபர் சாதிக், சதா உள்ளிட்ட 5 நபர்கள் டெல்லி திகார் சிறையில் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து நீதிமன்ற காவலில் தொடர்ந்து சிறையிலும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு மனுவானது அமலாக்கத்துறை சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திகார் சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஜாபர் சாதிக் உள்ளிட்ட 5 பேரிடம் விசாரணை செய்வதற்காக திகார் சிறையில் விசாரணை செய்ய வேண்டும், அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது மே 8, 9, 10 ஆகிய 3 தேதிகளில் விசாரணை செய்யலாம் என்று டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கின் அடுத்த கட்டமாக ஏற்கனவே அவரை ஜாஃபர் சாதிக் உள்ளிட்ட சதா உள்ளிட்ட 5 நபர்களும் காவலில் எடுத்து விசாரணை செய்து வந்த நிலையில் தற்போது திகார் சிறையில் போய் சென்று 3 நாள் விசாரிப்பதற்காக அனுமதி அளித்திருப்பது இந்த வழக்கில் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்காக இந்த நடவடிக்கை ஈடுபட்டிருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். எனவே இந்த அடுத்த கட்டமாக இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் அடுத்த கட்டமாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அனைத்து நடவடிக்கையும் ஈடுபட இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்திருக்கின்றனர். திகார் சிறையில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கை மே 8, 9, 10 ஆகிய தேதியில் விசாரணை நடத்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் இதன் தொடர்புடைய மற்றவர்களையும் விசாரிக்கவும் இந்த அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ராகவேந்தர்.